ஹாய் மக்களே, இன்னைக்கு வீடியோல 2025ல சயின்ஸ் ஃபிக்ஷன் சர்வைவல் ஆக்ஷன் த்ரில்லர் படமா வெளியான த ரன்னிங் மேன் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஸ்டோரி என்னன்னா, படத்தோட ஆரம்பத்துல நம்ம ஹீரோ பென் ரிச்சர்ட்ஸ் தன் குழந்தைக்கு உடம்பு சரியில்லாததால பணம் கேட்டு ஒரு கம்பெனில வேலை கேட்கறாரு. ஆனா அங்க இருக்கிறவங்க உன் மேல பிளாக் மார்க் இருக்குன்னு சொல்லி விரட்டிடுறாங்க. வேற வழியே இல்லாம பணம் சம்பாதிக்க அந்த சிட்டிலேயே ஃபேமஸான த ரன்னிங் மேன் ரியாலிட்டி ஷோல கலந்துக்க முடிவு பண்ணி கலந்துக்கவும் செய்றாரு. அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது இது கர்ணம் தப்பிலால் மரணம்னு. இதுக்கப்புறம் அந்த நரகத்திலிருந்து அவர் தப்பிச்சாரா இல்லையாங்கிறது தான் இந்த படத்தோட சுவாரஸ்யமான கதையே. இந்த படம் ஸ்டீஃபன் கிங் நாவலை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. என்னதான் நாவலை பேஸ் பண்ணி எடுத்தாலும் அதை ஸ்கிரீன்ல கொண்டு வரது சவாலான விஷயம். ஆனா இந்த டீம் அதை பக்காவா பண்ணிருக்காங்கன்னே சொல்லலாம். விஷுவலி படம் சூப்பரா இருக்கு. 30 நாள் சர்வைவ் பண்ணணும், அதுவும் ஊர்ல உள்ளவங்க கண்ணுலயும் ஹண்டர்ஸ் கண்ணுலயும் படாம. இந்த கான்செப்ட் புதுசாவும் வித்தியாசமாவும் இருந்துச்சு. அது அவங்க கையாண்ட விதமும் சூப்பர். சர்வைவ் பண்றதுக்காக ஹீரோ பண்ற விஷயங்கள் எல்லாமே செம்மையா இருக்கு. அதனால படம் முழுக்க சுவாரஸ்யமா ரசிக்க முடியுது. குறிப்பா ஒரு அபார்ட்மெண்ட்குள்ள வர சீக்வன்ஸ் செம பரபரப்பா இருந்துச்சு. அங்கங்க வந்த எமோஷனல் சீன்ஸும் ஓகேவா இருந்துச்சு. ஒரு ரியாலிட்டி ஷோல டிஆர்பிக்காக என்னென்ன தில்லுமுள்ளு பண்ணுவாங்கங்கறத இந்த படத்துல காட்டின விதம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஹீரோ பண்றது எல்லாம் நல்லதா இருக்கும், ஆனா டிவில அதை கெட்டதா மாத்தி சொல்லும்போது நமக்கே செம கோபம் வருதுன்னா பாத்துக்கோங்களேன். படத்துல நடிச்ச எல்லாரோட பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்துச்சு. படத்தோட இன்னொரு பலம் பேக்ரவுண்ட் ஸ்கோர் சீனை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகுது. படத்தோட பிரச்சனை என்னன்னா, இன்னும் கொஞ்சம் ட்ரிம் பண்ணிருக்கலாம். படம் கொஞ்சம் லென்த்தா போன மாதிரியான ஃபீல் கொடுத்துச்சு. அப்புறம் ஒரு சீன்ல ஒரு கேரக்டர் சும்மா அமைதியா இருந்தாலே தப்பிச்சிருக்கலாம். ஆனா தேவையில்லாம ஆட்களை வரவழைக்கிற மாதிரி வச்சது ஏண்டா இப்படின்னு கேட்க தோணுச்சு. மொத்தத்துல படம் எப்படி இருக்குதுன்னா, ஒரு தடவை பார்க்க ஒர்த்தான படம் தான். நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். சில கிஸ்ஸிங் சீன்ஸ் தவிர படத்துல வேற எந்த அடல்ட் கண்டென்ட்டும் கிடையாது. ஃபேமிலி கூட தாராளமா பார்க்கலாம். ஆனா இந்த படம் தமிழ்ல கிடையாது மக்களே. இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டாடா.